திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் அண்ணா திமுக பாஜக அணியில் விஜய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணா திமுக நிறைய பேர் பேசுறாங்க. அது சாத்தியமா? அண்ணா திமுக காரங்க பேசதாங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பலம் தெரியும். அவங்களால தனித்து ஆட்சி அமைக்க முடியாது, அதிகாரத்தை மீட்க முடியாது. பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றாரு. அது சாத்தியமே கிடையாதுங்க. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அந்த கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 1% இன்க்ரீஸ் பண்ணாங்க. டெஸ்பைட் நோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. பெரிய விஷயந்தான் அது. எடப்பாடி இவ்வளோ பிரச்சனைகள், ஸ்பிளிட்டு, டிவிஷன்ஸு, டவுட்ஸ் இருக்கும்போதே வித்தவுட் ஏ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தே இன்க்ரீஸ்டு 1% ஓட்டு. ஆனால் இப்போ மீண்டும் தவறு பண்ணிட்டார். பாஜகவோட போய் எந்த ஜெயலலிதா மேடம் மோடியா லேடியான்னு சொன்னவங்க, நான் தவறு பண்ணிட்டேன் ஒரு வாட்டி பாஜகவுக்கு ஆதரித்து, இனி என் வாழ்க்கையில் அந்த தவறே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இப்போ அவங்க ஆட்சியை அமைப்பதாகத்தான் இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னதுக்கு நேர்மாறாக போய் இன்றைக்கி பிஜேபியோட இவங்க கூட்டணி வச்சுட்டாங்க. ஸோ இதனால் அந்த கட்சியிலேயே நிறைய பேர் விரும்பலைங்க. இப்போ அன்வர் ராஜாலேருந்து நிறைய பேர் போயிட்டாங்க. பல பேர் பொறுமிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளே. அதனால் அவங்க பழைய பலத்தில் இல்லை, அவங்க பலம் குறைந்து இருக்கிறது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் பழனிசாமி மேலே, அவங்க அமைச்சர்கள் மேலே ஏராளமான கேஸுங்க இருக்குங்க.